அது கஷ்டம் தான், அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் தான். எனக்கு தெரியல என் லைஃப் மட்டும் தான் இப்படிதான் இருக்கான்னு. அந்த நிமிஷமே எனக்கு பேக்கப் பண்ணி ஊருக்கு போயிடலாம். இந்த ஹார்மோனை தான் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல நமக்கு கொடுக்குறாங்க. கேட்டிங்களா? இதை நான் வெயிட் லாஸுக்கு நான் எடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் போது இந்த இன்ஜெக்ஷனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கண்ட்ரோலா சாப்பிடணும். நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, நம்மளை வந்து அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் தான் அந்த இன்ஜெக்ஷனுடைய ஒரு குறிக்கோளே. லெடத்தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ அப்படி இங்கில சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். வருஷ கடைசியில் 2025 அடிச்சு பொழிச்சு இப்போ வருஷம் கடைசியில் வந்து இருக்கிறோம். அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு Q&A செஷன் வைக்கலாம்னு நினச்சி நான் அவங்ககிட்ட வந்து கொஸ்டினை கேளுங்க மக்களே, நான் ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டது. நிறைய பேர் எனக்கு அதில் வந்து கொஸ்டின் கேட்டீங்க. அது இல்லாமல் பர்சனலாக நிறைய பேர் கொஸ்டின் அனுப்பியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக வந்து நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ நிறைய பேர் அதில் வந்து ஃபஸ்ட் நிறைய பேர் வந்து வந்தது என்ன மேரி கிறிஸ்மஸ் அக்கா, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அக்கான்னு சொல்லி அப்ப இருந்து என்னை வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இது வந்து ஒரு சீசன், கிறிஸ்மஸ் வந்து ஒரு சீசன் இல்லையா? ஸோ நம்ம எபிஃபனி இனி முடிகிறது வரைக்கும் எல்லாருமே எபிஃபனிங்கிறது வந்து அந்த 3 ராஜாக்கள் போய் ஜீசஸ்க்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் வரும். ஸோ அது முடியாது வரை எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது வழக்கம் கிறிஸ்தவ மதத்தில். ஸோ எனிவே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மொத யாருக்கு கொஸ்டின்ஸ் பிக் பண்ணுறேன்னு பார்ப்போமா? ஓகே ஸோ மேரி கிறிஸ்மஸ்ன்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, முதல் கொஸ்டின் வந்து நம்ம ஷியாம்லா ஜான்ங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் யுவர் ரெசல்யூஷன் ஃபார் 2026? நியூ இயர்க்குன்னு ஏதாவது ரெசல்யூஷன் இருக்கா? நியூ இயர் பிளான்ஸ், எனி விசிட் டு நியூ பிளேசஸ் அப்படிலாம் இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க. எல்லா வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அந்த வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும்னு எல்லா இதுவும் இருக்கும். சில டைமில் வந்து அது குறையும் செய்யும், அப்புறம் குறையும் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும். பட் அதே மாதிரி தான் ரெசல்யூஷன்ஸ் இந்த வருஷமும் இருந்தாலும் கூட பெருசான ரெசல்யூஷன்ஸ் வைக்கிறதுல வரக்கூடிய இன்னைக்கு நல்லா இருக்குதா, இன்னைக்கு டே நல்லா போகுதா, ஓகே நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னும் இதை என்ன பெட்டராக பண்ணலான்னு ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினைப்பேனே தவிர இந்த வருஷம் இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெசல்யூஷன்லாம் 2026 கிடையாது. எந்த வருஷமே நான் பெருசாக வச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன்ஸ்லாம். நியூ பிளேசஸுக்கு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே திங்க் பண்ணி இந்த ஊருக்கு இந்த வருஷம் போகணும், இந்த ஊருக்கு இந்த வருஷம் போகணும்னு நாங்கள் அப்படி நினைக்கிறது கிடையாது. அந்த டைம் வரும்போது, ஹாலிடே டைம் வரும்போது ஏதாவது பிளான் பண்ணுவோம். உடனே வந்து அப்படியே இது பண்ணி எந்த நாட்டுக்கு போகலாம், ஓகே இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கூட எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்படி போகிறது தான். பெருசாக பிளானிங் பண்ணி இப்படி ஸ்கெடியூல் பண்ணி போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து நாட் ஜஸ்ட் யூடியூப், நான் ஒர்க் பண்ணுறேன். என் 90% வந்து அந்த ஒர்க்குக்கு போயிடும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு 10% அந்த யூடியூபுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த பிஸ்னஸும் போயிட்டு இருக்குது. அந்த ஒரு ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ், அதையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஒரு பாலிசி வைக்கிறது. அக்கா யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க அதில் போய் பதிலும் கொடுத்துட்டாங்க. என் பேர் சுபி, ஃபுல் நேம் என்ன சுபி சார்ல்ஸ். என்னுடைய கணவருடைய பெயர் வந்து என்னுடைய சார் நேம். ஸோ சுபி சார்ல்ஸ். ஓகே, இன்னொருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, அக்கா உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போதே, இவங்க மட்டும் இல்லை, பிரியா, ஐ திங்க் இவங்க பேர் பிரியா கவி, இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, அக்கா நீங்கள் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்குக்கா, எங்களுக்கும் தொத்திக்குது. ஆனாலும் வந்து நான் ஒரு அப்செட் ஆகும்போது அதிலே மூழ்கிறேன், அடுத்து என்னென்ன சிந்திக்க முடியல, அது வந்து ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருகிறது அப்படிங்கிறத இதை அவங்க மீன் பண்ணி கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் இதே கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க இந்த மீனிங்லேயே. உண்மைதான், நம்ம வந்து இப்படி வாழ்க்கை போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எனக்கும் அதே தான், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் வேலையில். பிரச்சனை எங்கேருந்து ஒன்று வருகுன்னே தெரியாத மக்களே, அது மட்டும் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும் போல. வேற உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வேற எதுவுமே நமக்கு வெயிட்டிங்கில் இருக்காது. பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து அப்படி வெயிட்டிங்கில் இருக்கும். கேட்டிங்களா? ஒரு நாள் நம்ம சிரிச்சு, நான் என்னுடைய லைஃப்பை சொல்றேன், ஒரு நாள் சிரிச்சு ஜாலியாக இருந்துட்டேன்னு வைங்களேன், அடுத்த நாள் ஒரு
10 பிரச்சனை வந்து அப்படியே வந்து கழுத்தை அமுக்க மாதிரி வந்து அமுக்கும். கேட்டிங்களா? என்ன செய்யறது? அதான் ஹியூமன் லைஃப், அதான் அப்படியே வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அது 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 தவிர்க்கவே முடியாது. அது எல்லாருடைய லைஃப்லையும் அப்படி தான் இருக்கு. எனக்கு தெரியல என் லைஃப் மட்டும்தான் இப்படி தான் இருக்கான்னு. அதனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது அதிலே மூடிடக்கூடாது. அது கஷ்டம்தான், அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம்தான். ஒரு நாள் நமக்கு சந்தோஷம் தந்துன்னா இன்னொரு நாள் நமக்கு கவலை தரும். அந்த கவலையை முடிஞ்சு இன்னொரு நாள் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நம்மளை சுற்றி நடக்க தான் செய்யும். அந்த ஒரு இதில் வந்து நம்ம கண்ணோட்டத்தை வந்து மாற்றிடணும். இல்லைன்னா அது இப்படி, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சந்தோஷம் வந்து இவ்வளோண்டு இருக்கும். ஆனால் நமக்கு லைஃப்பில் தர சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் இவ்வளவா இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கஷ்டத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கும். இப்போ வந்து இதுலேருந்து எப்படி வெளில வரணும்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள பாசிட்டிவிட்டி, நமக்குன்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை பிடிச்சிக்கிட்டு அதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு அதே இது பண்ணு. அதான் சொல்லுவாங்க, அதே வந்து ஒரு கனவா, அதே வந்து ஓகே இது என்னுடைய பாசிட்டிவிட்டி, நான் இப்படி பண்ணுறது ஒரு பாசிட்டிவிட்டி, இப்படி இருக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு அந்த பாசிட்டிவிட்டியை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியது. வேற வழியே கிடையாது. கேட்டிங்களா? வேற வழியே கிடையாது. இதுக்கு வந்து பெரிய ஆன்சர் அப்படி இப்படின்னு தத்துவங்கள் எதுவுமே கிடையாது. நாமளே மோட்டிவேட் பண்ணணும். நம்ம 1000 பேருக்கு வீடியோ பார்க்கலாம், 1000 புக்ஸை படிக்கலாம், கோயில்களுக்கு போகலாம், நம்ம பெரிய பிரார்த்தனை பண்ணலாம். எது செஞ்சாலும் நாமளா வந்து அதில் ஒரு காரியத்திலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் அதிலேருந்து வெளியே வர முடியும். அதனால் நீங்களும் அப்படி நினைங்க. நீங்கள் தான் நினைக்கணும். நான் சொல்லிடலாம், பல இதை இன்னும் சொல்லிட்டு போயிடலாம். பட் யூ ஹாவ் டு திங்க், ஓகே இது இவ்வளவு நேரம் நான் அழுதாச்சு, இவ்வளவு நேரம் என் மனசுமே ஆச்சு, தூக்கி போட்டுட்டு போய் லைஃப்பில் அடுத்து பாரு, மத்தியானம் மீன் கறியை வச்சு நான் கொளுத்துனா இல்லையான்னு பாருன்னு போய் மீன் கறியை வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சதை சமைங்க, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச சினிமாவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, இது கொஞ்சம் நீளமான ஆன்சராக இருக்கும். பட் ஓகே, பாசிட்டிவிட்டி எப்போவுமே நீளமாக தான் இருக்கும். கேட்டிங்களா? இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, இது வந்து மெடிக்கல் சம்மந்தமான கொஸ்டின். சாந்தி குணா இவங்க கேட்டிருக்காங்க, சுபிமா ஐம் யுவர் ஃபேன், ஒன் டவுட் கேட்டுட்டு, வெயிட் லாஸுக்கு டாக்டர் சொல்லும் இன்ஜெக்ஷன் போடலாமா? அமெரிக்காலெல்லாம் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்குது, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டரோட சன் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறாங்க. இந்த பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகே, ஓகே கண்டிப்பாக வீடியோ போடலாம். இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது. மொஞ்சாரோ, ஒசாம்பிக், இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் வடிவில் இப்போ வந்து நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க, அதனால தான் இவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய இதை வந்து பார்க்குறோம். ஆமாம், வெயிட் லாஸுக்குன்னு இன்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள ஒரு ஹார்மோன் தான் அது. கேட்டிங்களா? அந்த இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கிறாங்க. GLP-1ங்கிறது வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு ஹார்மோன். நம்ம கோலன், இலியம், இந்த மாதிரிப்பட்ட இன்டெஸ்டைன்ஸ் வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் எதுக்கு உதவுனா, நம்ம சாப்பிட்ற அளவை வந்து நம்ம பிரெயினுக்கு சொல்லி நம்மளுடைய சாப்பிட்ற அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், அதுக்கு பிறகு வந்து இந்த பிளட் சுகர் லெவல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு அளவில் வச்சிருக்கிறது தான் அந்த GLP-1ங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோனை தான் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் நமக்கு கொடுக்குறாங்க. கேட்டிங்களா? இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகணும், இன்ஜெக்ஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய விருப்பம். பட் இந்த இன்ஜெக்ஷன் வந்து நல்லாவே நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் வந்து ஆஸ் அ நர்ஸ் ப்ரிஸ்கிரைபராக நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது கிடையாது. பட் நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ கூட ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் ஒரு பேஷண்ட், அவங்க வந்து 75 இயர் ஓல்டு, 75 வயசு, அவங்க வந்து வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஏன் எப்படிப்பட்டவங்க எப்படி, அதாவது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னா வந்து அவங்க உடனே வந்து உங்களுக்கு வந்து அதை கொடுக்காம இருக்கலாம். பட் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து மற்ற நார்மலான நீங்கள் சாப்பாட்டை கம்மி பண்ணுங்கள், எக்ஸசைஸை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பலவிதமான இந்த நேச்சுரலாக வெயிட் லாஸ் எப்படி கொண்டு வரலாங்கிற இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுலேயும் முடியாமல்
நிறைய பேர் இப்போ என்னடானா வெயிட் லாஸ் பண்ண முடியாமல், வெயிட் லாஸ் பண்ண முடியாததுனால டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அந்த வெயிட்டுக்கான ப்ராப்ளங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக தான் இந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்குதுன்னு சொல்லுவோம். இது இப்போ நேரத்துக்குள்ள இன்ஜெக்ஷன் இல்லை, இது வந்து மார்க்கெட்டில் 2010 இந்த மாதிரிப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் இது இப்போ இதை நான் வெயிட் லாஸுக்கு நான் எடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும்ப்பா, எனக்கு வந்து ஜாலியாக வந்து வெயிட் லாஸ் ஆகிரும்லாம் நீ நினச்சிட்டு நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடாது. இந்த இன்ஜெக்ஷனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலாக இது வாரத்தில் ஒரு தடவை எடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனாக இருக்கும். நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது வந்து ஒரு மாதிரி எப்போவுமே வந்து இந்த நாசியானது ஒரு மாதிரி எப்போவுமே வாந்தி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், மலச்சிக்கல் நிறைய வரும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய பாடி வந்து இந்த இன்ஜெக்ஷனுடைய ஒரு பிரதானப்பட்ட ஒரு குறிக்கோளே என்னது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கண்ட்ரோலாக சாப்பிடணும், நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, நம்மளை வந்து அந்த கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் தான் அந்த இன்ஜெக்ஷனுடைய ஒரு குறிக்கோளே. ஸோ அதனால வந்து அந்த இன்ஜெக்ஷன் அதனுடைய வேலையை செய்யுது. அப்போ எப்போவுமே ஒரு மலச்சிக்கல் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய சாப்பிட முடியாது, அப்படி தானே ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி வரும், ஃபுல்லாக இருக்கும், ப்ளோட்டிங்காக இருக்கும், அப்படி ஒரு ஃபுல்னஸை வந்து அந்த ஃபீலிங்கை வந்து இந்த இன்ஜெக்ஷன் நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா சில நேரத்தில் வந்து இந்த இன்ஜெக்ஷனை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 1-2 இன்ஜெக்ஷன் எடுத்த பிறகு ஐயோ எனக்கு இதெல்லாம் வருது, எனக்கு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்காது. ஓகே, ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் வந்து மைல்டாக வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். இது இல்லாமல் வந்து சீரியஸ் எஃபெக்டும் இதுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பேங்க்ரியாடைட்டிஸ், இந்த கணை அலர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேங்க்ரியாடைட்டிஸ்ங்கிற நோயும் வர, அது கொஞ்சம் ரொம்ப சீரியஸானது, உயிருக்கே ஆபத்தானதும் கூட. அதனால எப்பவுமே இந்த மாதிரிப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ் இது நல்லது. இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய வெயிட் கம்மியாகுது, டயபெட்டிக்ஸ்லாம் வந்து அதனால கம்மியானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னே சொல்ல. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டருடைய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்லைன் ஃபார்மசிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து நம்ம தனியாக அந்த இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸும் தெரிய வர்றதில்ல. ஒருவேளை பேங்க்ரியாடைட்டிஸ் அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் நம்மளை வந்து அணுகுனா அதுக்கான இது என்னன்னு தெரிய வர்றதில்ல. அதனால எப்போவுமே இந்த மாதிரிப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு மருத்துவருடைய ஒரு கண்காணிப்பில் தான் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஒர்க் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களா இப்போ எனக்கு ஒரு ஆன்லைன் ஃபார்மசிஸில் எனக்கு கிடைக்குது, அதனால நான் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால பாதிப்பு தான் உங்களுக்கு உண்டாகும். ஓகே, ஸோ அக்கா நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்குவீங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி இன்னும் திங்க் பண்ணலை. அதை பற்றி நானே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐ எம் சீயிங் மை பேஷண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு. ஒரு வழி எடுத்தாலும் எடுக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே அடுத்தது கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, ஃப்ரான்சிஸ் லீலா, சிசி ஐ லிவ் இன் சென்னை, நான் ரிட்டையர்ட் டீச்சர், ஐ வாண்ட் டு நோ what inspired you cooking at what age, because you cook so good, I am your fan. ஓகே, வாட் இன்ஸ்பயர்ட் மீ குக்கிங் அப்படின்னு நீங்கள் அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த வயசுலேருந்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்க, எது உங்களை வந்து குக் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுதுன்னு. எங்கள் அம்மாவுடைய குக்கிங். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க, நிறைய ஐட்டம் குக் பண்ணுவாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கேட்டிங்களா. என்றைக்குமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே மீன் குழம்பு உண்டு. அவங்களுடைய வேலையிலையும் அவங்க வந்து ஒரு நர்ஸாக இருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவங்களுடைய எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் 2 பேரும் வேலை பார்த்தாலும் எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த குக் பண்ணுறதுக்கு காலையில் எழும்பி எங்களுக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு குக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் தான் உண்டு, மத்தியானம் சாப்பாடு குக் பண்ணதா, ராத்திரி வந்தால் குக் பண்ண ஃபுட்டு தான். இது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் அப்படி ஒரு விருந்து மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அதை நான் பார்த்து வளர்ந்தனாலே எங்களுக்கு வந்து அந்த குக்கிங் வந்து ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த குக்கிங் மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சுது. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சுட்டு நர்சிங்லாம் போனப்போ அங்கெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இது இல்லாட்டியும் வாய்ப்புகள் இல்லாட்டியும் அதுக்கப்புறம் யூகே வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லை. நமக்கு யூகே வந்ததுக்கப்புறம்னு இல்லை, ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லைல்ல, குக்கிங் பண்ணி தானே ஆகணும். அதில் நான் வந்து குக்கிங்கை விட ஈட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நாட்டினுடைய ஃபுட்டை சுவைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வச்சு அப்புறம் வந்து அதையே வீட்டில் வந்து குக் பண்ணி பார்த்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன், அப்படி தான் வந்தது. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் குக் பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் அது பிடிக்கும் கேட்டிங்களா. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வந்த பின்னாடி நம்மளுடைய கலைகள், ஆயக்கலைகள் 64 யூடியூப்பில் காணிக்கல. அந்த உங்களை மாதிரி எல்லாரும் வந்து அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னமும் நம்மளுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கொஸ்டின்,
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நினைக்கிறேன். எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அக்கா இது வந்து வித்யா சுப்பிரமணியன். அக்கா வெளிநாட்டு வாழ்க்கையில் என்ன தொலைச்சிங்க அது? தென் என்ன கிடைச்சது? Because I live in USA for past 17 years, but still I find something is missing. Although I am traveling to India every 2 years, once in every 2 years, but I still not happy. Though I have got all by God's grace. Okay, so இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அக்கா வெளிநாட்டுக்கு வந்ததுல என்ன தொலைச்சிங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, யூஎஸ்ஏல இவங்க வந்து யூஎஸ்ஏல 17 வருஷமா இருக்கிறாங்களாம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே ஊருக்கு போவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஆகுது. எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு தாய்நாட்டை விட்டு நம்ம இன்னொரு நாட்டில் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணது ஏராளமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணீங்கன்னா நிறைய அஃப்கோர்ஸ் நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம அப்பா அம்மாவை விட்டு, நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்மளுடைய குடும்பங்களை விட்டு வரும்போதே வந்து அதுவே வந்து ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான். ஆனால் வந்து இந்த நாட்டில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தாலும் கூட இப்போ வந்து நான் என்னுடைய ஃபேமிலி கூட இருக்கிறேன், என் கணவர் கூட இருக்கிறேன், எங்களுடைய பிள்ளைங்க கூட இருக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் என் கூட இல்லாமல் இருந்தால் ஒரு வழியில் இந்த வாழ்க்கை வந்து ஒரு வறுமையான வாழ்க்கையாக இருந்திருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இவங்கெல்லாம் என் கூட என்னுடைய இமீடியட் ஃபேமிலி இவங்கெல்லாம் இருக்கிறனால எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியல. ஏன்னா பிள்ளைங்களுடைய லைஃப் தான் நம்மளுடைய லைஃப்னு ஆகிப்போச்சுது, அப்படி தானே. ஒன்ஸ் பிள்ளைங்க பிறந்தா பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி தான், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்படி தான். இவங்களை மீறி நான் வந்து இவங்களை மீறி என்னுடைய பிள்ளைங்களையோ என்னுடைய கணவனையோ மீறி எனக்கு வந்து ஐயோ நான் ஊரில் போயிருந்தா தான் எனக்கு அப்படி எனக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னுடைய லைஃப்பில் இல்லைங்க. எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கணவரும் என் கூட இருந்தால் தான் அந்த லைஃப் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஊரில் போயிருந்தால் அது ஹாப்பி தான். பட் பிள்ளைங்க இங்கே பிறந்தனால அவங்க இங்கே இருக்கிறதுக்கு தான் அவங்க விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால அதுதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். என்னத்தை தொலைச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா தொலைக்கிறதுல இல்லை, ஒன்றும் இல்லை. திஸ் கண்ட்ரி ஹாஸ் கிவன் மீ அ குட் லைஃப். இதில் என்னத்தை நான் இப்போ வந்து இவங்க வந்து இங்கே யாருமே வந்து யூகேல உள்ள யாருமே வந்து என்னை உங்க உட்காருங்க, நீங்கள் இருங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல. நான் எதையோ ஒன்று தொலைச்சிட்டேன், நீ இது லைஃபே இல்லைன்னா நினச்சிட்டோம்னா அந்த நிமிஷமே எனக்கு பேக்கப் பண்ணி ஊருக்கு போயிடலாம். அதுக்கு வந்து யாருமே எந்த தடையும் போட போகிறது. நான் பெட்டியை பேக் பண்ணிட்டு போகிறதுனால யூகே கவர்மெண்ட்டோ யூகேல உள்ள யாருமே என்னை வந்து வலுக்கட்டாயமாக இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அப்படி தான் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு புது கண்ட்ரியில் வந்து எனக்கு இந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ ஒரு வாழ்வை கொடுத்துருக்கு, எவ்வளோ ஒரு டிக்னிஃபைடு ப்ரொஃபஷனில் எனக்கு வந்து எவ்வளவு அந்த ப்ரொஃபஷன்லே வந்து எத்தனையோ ப்ரமோஷன்ஸை கொடுத்துருக்குது, ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் பதவியை கொடுத்துருக்குது, இதனால மக்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குது, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்துருக்குது, நல்ல ஒரு மாசுபாடு இல்லாத காற்று, நல்ல ஒரு தண்ணி, இதெல்லாம் நிறைய இந்த நாடு கொடுத்துருக்குது. ஸோ அதனால வந்து ஓகே, தாய்நாட்டை பிரிஞ்சு இருக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் இந்த நாடு கொடுத்தது எனக்கு நிறைய. ஸோ ஐ லைக் இட். ஓகே, ஸோ எனக்கு இப்போ தெரில உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, இஃப் த கண்ட்ரி இஸ் நாட் ஃபார் யூ, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கிறீங்க, அங்கேயும் கூட நீங்கள் வந்து நீங்கள் நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதையோ தொலைச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அவ்வளவு கஷ்டம். உங்களுடைய இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பி. அப்போ ஏதோ ஒன்று வந்து நம்ம தாய்நாட்டில் கிடைக்கிறத விட எனக்கு கூடுதலாக கிடைக்கிறனால தான் ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். இல்லைன்னா ஐ கேன் மேக் அ சாய்ஸ் அண்ட் கோ பேக். யாருமே அதுக்கு வந்து தடை செய்கிறதில்லை, அப்படி தானே. ஸோ ஓகே, அதான் என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டுருக்குது. ஓகே, அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா துபாய் சிவா. இவர் வந்து எப்போவுமே நம்மளுடைய வீடியோக்குள்ளே நல்ல நல்ல கமெண்ட்லாம் கொடுக்குறவர். அவர் இந்த கொஸ்டினாக கேட்கல, அவர் சொல்லியிருந்தார் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முடிஞ்சால் அக்கா வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நேரில் வாங்க, அதாவது லைவில் வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கணும், நீங்கள் எல்லாரையும் ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னார். நான் சாரி துபாய் சிவா, என்னால் வர முடியல, நேரில் வர முடியல, தெரியல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரே எழும்புகதே நேரம் தான் எழும்புகிறது கேட்டிங்களா. அன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம் கூட நேரம் இது தூங்குறதுக்கு, என்ன மாதிரிப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு கிடைக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும்னு. என்னுடைய இதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது
உலக தலைவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வைக்க முடியும். ஓகே, ஒரு செல்வம் வந்து ஒரு 10% ஒரு 1% ஆளுகள் கையில் மட்டும் இல்லாமல் அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர் தான் ஆட்சியில் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, அந்த ஆட்சியில் இருப்பவர்களுடைய மனதே கடவுள் மாற்ற வேணும். அவங்கள போய் தொடணும், அவங்களுடைய மனசை தொடணும். அப்போ தான் வந்து இது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் என்னுடைய இது. அதான் நான் எப்போவுமே அதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஈவன் ஒர்க்கில் இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் வரும்போது நான் எப்போவே ப்ரேயர் பண்ணுறது எப்படின்னா, ஆண்டவரே இயேசுப்பா, அவங்க இப்போ இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வேலை எப்படின்னு அவங்க ஒரு மேலிடத்துல இருந்து எப்போவுமே ப்ரெஷராக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும். அவங்க அந்த டார்கெட்டை முடிக்கிறக்காக நம்ம மேலே ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த அதிகாரியுடைய கண்களில் ஒரு தயை கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே இயேசப்பா உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் இப்படி தான் நான் ஜெபிக்கிறதுக்காக நான் என்கிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டிங்கன்னா இப்படி ஜெபிங்கன்னு நான் சொல்வேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பிரின்ஸ் டிகே அப்படிங்கிற ஒரு 82 அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. why Europeans are dropping religion, specifically Christianity? I heard that even in the UK, agnosticism is increasing and youngsters are not participating in church activities, but Indians are going on a hard believing system. Even you people are studied well and are communicating with so many different types of people, still not getting questions about God. Is it possible that whatever is given in the Bible about the stories and all is true? Anyway, நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறாரு. அண்ட் ஜஸ்ட் அவருடைய ஒரு இதை சொல்லணும்னா யூரோப்பில் ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டி ட்ராப்பிங் ரிலிஜன்கிற அந்த ஐடியா வந்து ட்ராப் ஆயிடுச்சுது. சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் வந்து ஐ ஹர்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து எந்த டேட்டாவும் கொடுக்கல. நான் அப்படி கேள்விப்படுறேன், யூகேலேயும் யூஎஸ்ஏலேயும் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சர்ச்சுக்கு போகிறவங்க ட்ராப் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத கேள்விப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கொஸ்டினுக்கான என்னுடைய ஆன்சர் எஸ் அண்ட் நோ. எஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்று வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து யூஎஸ் யூகேலாம் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குங்கிறது 2018-17 முன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எஸ், அங்கே வந்து இருந்துச்சு, அப்போம்லாம் இருந்துச்சுது. ஆனால் இப்போது 2025 வருஷத்தை வச்சு பார்க்கும்போது இல்லை, இதனுடைய எண்ணிக்கை வந்து கூடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த டேட்டாவை வச்சு சொல்கிறேன். நான் வந்து யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு சொல்ல, நான் டேட்டாவை வச்சு சொல்கிறேன். ரீசன்ட் ரிசர்ச் வந்து பிப்ளிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்த பிப்ளிக்கல் சொசைட்டி வந்து எப்போவுமே வந்து இது ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறாங்க, எந்த வயசில் உள்ளவங்க பைபிள் படிக்கிறாங்க, எந்த வயசில் உள்ளவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ண டேட்டா படி, அதான் உலகத்தில் அதான் மிகப்பெரிய ஒரு ரீசர்ச் உலகத்தில். அவங்க ப்ரெசென்ட் பண்ண டேட்டா படி 2018 2024-25 டேட்டா படி, அதாவது 18 வயசுலேருந்து 24 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க வந்து சர்ச்சுக்கு போகிறதாகட்டும், யூகேலையும் யூஎஸ்லேயும், நான் வந்து இந்தியாவை பற்றி சொல்ல, யூகேலையும் யூஎஸ்லேயும் சர்ச்சுக்கு போகிறவங்களாகட்டும், இல்லைனா பைபிள் படிக்கிறவங்களாகட்டும், கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்களாகட்டும், அவங்க வந்து ஒரு க்ரோத் வந்து 21% மேலே க்ரோ ஆகிருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து சர்ச்சுக்கு வராங்க, நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் காடுங்கிறவர் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காகவே வந்து அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படிங்கிற வந்து ப்ரெசன்ட் டேட்டா படி இது வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய ஓன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், பாதி இதுக்கும் மேலே யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாமே சாதாரண யங்ஸ்டர்ஸ் இல்லை, எல்லாமே நல்ல பயங்கரமாக டாப் யூனிவர்சிட்டி டாப் ஹோல்டர்ஸ், நல்லா படிக்கிற பசங்க. யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது நான் ஆம்பளை பசங்களை சொல்கிறேன். ஆம்பளை பசங்களும் சரி, பொம்பளை பசங்களும் சரி, எல்லாமே வந்து அந்த ஒரு ஏஜுக்குள்ள உள்ளவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இதுதான் உண்மை. Staggering statistics to share with you. In the last 6 years, church attendance in the UK has gone up, but not by 3% or even 6%. Try a 50% increase. What is going on? எப்பவுமே பார்த்தீங்கன்னா
10 வருஷத்துக்கு முன்னால உள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒண்ணா இப்பவும் வந்து அதை சொல்லியோ இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் மதத்துலலாம் யாரும் வந்து இப்போ இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதோட இன்னைக்குள்ள ப்ரெசன்ட் டேட்டா என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா இதான். இது நான் சொல்ற டேட்டா கிடையாது, இந்த பைபிள் சொசைட்டியோட டேட்டா. ஸோ அப்படிதான் நடந்துட்டு இருக்குது யூகேலையும் யூஎஸ்லையும். எப்பவுமே ஒரு 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 காரியத்தை பற்றி பேசும்போது அதுக்கு வந்து டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்தால் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. பட் அதுக்கு ஒரு டேட்டா இருக்கும்போது அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸோடு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணும்போது அது ப்ரூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த எவிடன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் உங்களுடைய கொஸ்டினுக்கு. சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் சொல்லலாமா, போயிடலாமா? அப்புறம் 1-2 பேர் இப்போ கேட்டிருந்தாங்க, அக்கா என்னுடைய பையன் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னோட பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்குறான், அங்கே வந்து வேலை பார்க்கலாமா. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா மெடிக்கல் கோடிங்கெல்லாம் அங்கே இது இருக்குதா அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இயற்கை சொல்லியிருக்காரு வியூஸுக்கு பிச்சை எடுக்காதன்னு.